கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். எடப்பாடியை தாண்டி தினகரன் பக்கம் எம்எல்ஏக்கள் திரளுவார்களா? ஆட்சியோடு சேர்த்து கட்சியையும் தன் பக்கம் கொண்டு வந்து விட்டாரா முதல்வர்? ஓபிஎஸ் கூட்டும் ஆதரவாளர்கள் கூட்டம் தினகரனுக்கு எதிரானதா? அணிகள் இணைப்பு தாமதமாவது இரட்டை இலைக்கான ஆபத்தா? அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து ஆர்டிஐ தகவல் யாருக்கான பின்னடைவு? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. அதிமுக அணிகளுக்கு இடையே நிகழக்கூடிய அந்த உச்சகட்ட மோதல், திரு தினகரன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கெடு, இதை முன்வைத்துதான் தொடர்ந்து விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கும் அந்த தளத்தில் தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுக புரட்சித் தலைவர் அம்மானியிலிருந்து திரு பாபு முருகவேல் அவர்கள், பத்திரிகையாளர் திரு துரை கர்ணா அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், மூன்று பேரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் நம்மோடு அதிமுக அம்மா அணியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு முருகுமாறன், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். திரு தினகரன் அவர்கள் கெடு கொடுத்திருந்தார், ஆனால் அதை தாண்டி அடுத்த கட்ட நகர்வாக சுற்றுப்பயண தேதிகளை அறிவிச்சிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைச் செயலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் 14ஆம் தேதியிலிருந்து அவருடைய சுற்றுப்பயணம் ஆரம்பமாகிறது. இது எல்லோருக்குமான அறிவிப்பா அல்லது தினகரன் தனது அணிக்கு மட்டும் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பா பார்க்கிறீங்களா? இது திரு தினகரன் அவர்கள் அவருடைய அணிக்கு மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பாகத்தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆட்சியையும் கட்சியையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடத்தி வருகின்ற இந்த நல்ல வேளையில் திடீரென்று மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயண அறிக்கையை அவர் அறிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். திரு முருகுமாறன், ஆட்சியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறார், அதை புரிந்து கொள்ள முடிகிறது. கட்சிக்கு அவர் எப்போது தலைமை இடத்துக்கு வந்தார்? உங்க அஃபிடவிட்லயே துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு அவரை தான் குறிச்சிருக்கிறீங்க. ஆனா இப்ப ஒரு வாரமா கட்சியையும் முதல்வர் தான் நடத்திட்டு வராருன்னு எப்படி சொல்றீங்க? யார் தேர்ந்தெடுத்தது கட்சிக்குள்? இல்லை, இப்போ நம்ம கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு கூடிதான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தார்கள். பொதுச் செயலாளர் தான் சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பாக துணை பொதுச் செயலாளரை நியமனம் செய்தார். இருப்பினும் கூட இந்த இருவரும் கால சூழ்நிலையில் சிறைக்கு சென்றுவிட்ட நிலையில் கட்சியையும் ஆட்சியையும் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்தான் அவர்கள் இல்லாத போது வழிநடத்தி வந்தார். அதற்கு பிறகு கழக துணை பொதுச் செயலாளர்கள் வந்தபோது அவரும் நான் விலகியிருப்பதாக சொன்னார். எனவே இப்போது கட்சியையும் ஆட்சியும் அவர்தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையான மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், ஒன்றிய நகர கழகத்தினுடைய செயலாளர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அவருடைய சமிக்கையை ஏற்றுத்தான் இவர்கள் இல்லாத சூழ்நிலையில் இந்த இயக்கத்தை வழிநடத்தி வந்தார்கள். இல்ல, அப்ப அப்படி இன்றைக்கு தமிழகத்தினுடைய திரு முருகுமாறன் கட்சியையும் ஆட்சியையும் ஒரே ஒரு கேள்வி இத ஓபிஎஸ் அணியினருமே முன்வைக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் கூடி முதலமைச்சர் தான் தலைமைன்னு பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் எப்ப கூடுனீங்க? எப்ப தேர்ந்தெடுத்தீங்க? எப்ப தேர்ந்தெடுத்தீர்கள்? இல்லை இல்லை, கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்று சொல்லுகிற பொழுது பொதுக்குழு செயற்குழு கூடித்தான் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். உண்மையான ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ந்துதான் ஒன்றுபட்டுதான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் இயக்கத்தினுடைய மரபு. இல்ல திரு முருகுமாறன், இதுல ஒரு கிளாரிட்டி வேணும். இல்ல நம்ம தொடர்ந்து திரு முருகுமாறன் ஒரு வார காலமாக இதே தலைப்பை எடுத்து நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய விதிகள் அதிமுகவுக்கு, நான் பேசுவது அதிமுக அம்மா அணிக்கு. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அஃபிடவிட்ல துணை பொதுச் செயலாளர்லாம் கொடுத்திருக்கிறீங்க. உங்க அம்மா அணிக்குள்ள தினகரன் அணி எப்போது வந்தது? ஆமா, எப்போது வந்தது? அது
இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேள்வி பிரகாரம் பார்ப்பேமானால் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்களின் அடிப்படையில், வார்த்தைகளின் அடிப்படையில், விவாதத்தின் அடிப்படையில் பார்ப்போமானால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் நாம் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கு அம்மா அணி என்றும் புரட்சி தலைவி அம்மா அணி என்றும் அது ஸ்பிளிட் ஆகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பொருந்த மாட்டார்கள் என்று இன்றைக்கு ஆர்டிஐயிலே தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கும் அது தெரிந்திருக்கும். அதனால அப்படியே உங்க அஃபிடவிட் எல்லாம் வாபஸ் வாங்கிக்க போறீங்களா? நீங்க கொடுத்த அஃபிடவிட் எல்லாம் வேண்டான்றீங்களா இனிமே? என்ன சார் இது? எப்படி இந்த வாதத்தை முன்வைக்கல? இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு வருகிற வரை, அதுக்காக காத்திருக்கணும். தீர்ப்பு வருகிற வரை திரு முருகமாறன், நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பு இப்பதான் என் கேள்வி, இப்பதான் நம்ம கேள்விக்கே வந்திருக்கிறோம். திரு முருகமாறன், அந்த அஃபிடவிட்டிலே நம்முடைய தமிழகத்துடைய நம்ம கேள்விக்கு வந்துட்டோம். பெயரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு தான் நம்ம விவாதத்தின் புள்ளியை தொடுறோம். சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவை அறிவிக்கல, சரிங்களா? அதற்கு முன்பாக நீங்களே ஏன் பிரிஞ்சிட்டீங்க? தினகரன் அணி, எடப்பாடி அணி ஏன் பிரிஞ்சீங்க? ஆமா, தேர்தல் ஆணையம் என்ன முடிவை சொல்லலையே. இல்ல நம்ம பிரியவே இல்லை. இப்ப நீங்க தான் சொன்னீங்க தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவு சொல்லல. இல்ல திரு முருகமாறன், நான் மீண்டும் கேட்பது, தினகரன் அவர்கள் நம்ம சிறை இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன், சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க தினகரன் கொடுத்த அறிவிப்பு அவருடைய அணிக்கு மட்டும்தான் சொல்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் இன்னும் அறிவிக்கல. நீங்களாகவே உங்கள் அணிக்குள் 2 அணியை உருவாக்கிட்டீங்க. தினகரன் அணி என்று ஒரு புது அணியை உருவாக்கி. என்னுடைய கருத்து என்ன, இல்ல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இது குறித்து தன்னுடைய இறுதி தீர்ப்பை வெளியிடவில்லை. இருப்பினும் கூட துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரோடு கலந்து பேசி இருவரும் ஒன்றாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பார்களே ஆனால் இது ஒட்டுமொத்தமான அறிவிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். துணை பொதுச் செயலாளர் இல்லாத போதும் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தியது யார்? ஆக இந்த கட்சியையும் ஆட்சியையும் காத்து வழிநடத்தியது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். எனவே இது ஒட்டுமொத்தமான அறிவிப்பாக நான் பார்க்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்படி என்றால் நாளை முதல் கட்சி யார் கையில் இருக்க போகிறதுன்றதை நம்ம சேர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு VP கலைராஜன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். உங்களையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். திரு தினகரன் அவர்கள் எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்கிறார், பொதுக்கூட்ட அறிவிப்புன்றது. ஆனா உங்க அணிக்குள்ளே OPS அணியிலிருந்து பாபு முருகவேல் சொல்லல, உங்கள் அணிக்குள் இருக்கிற முருகுமாறன் சொல்றார் அது தினகரன் அணிக்கு மட்டும்தான், எங்களுடைய ஒட்டுமொத்த அணிக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். இப்படி இது போன்று பேசுவதால் தான் கட்சிக்குள்ளே குழப்பமே வருவது. ஆக அவரவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுகிறார்கள், கட்சிக்குள்ளே பிரச்சனைகளை தூண்டி விடுகிறார்கள். இது தேவையற்ற பேச்சு என்று நான் நினைக்கிறேன். தம்பி முருகமாறன் அவர்கள் எதை வைத்து சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. எதை வைத்து சொன்னார்னா, நீங்க தாமதமாக வந்ததுனால் நான் நினைவூட்டுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அறிவிப்பு என்பது முதலமைச்சரும் துணை பொதுச் செயலாளரும் கலந்து பேசி அறிவித்தார்கள் என்றால் அது ஒட்டுமொத்தமானது. ஆனா இவர் தனிப்பட்டு சொல்லி இருக்கிறார், அதனால அவங்களுக்கு அணின்னு சொல்றாங்க. இல்ல இப்போ முதலமைச்சர் அரசு விழாவாக எம்ஜிஆர் 100ஆண்டு விழா கூட்டத்தை எல்லாம் அறிவிக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது அவர் எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் இன்னைக்கு அதே மாதிரி இப்தார் விருந்து நடத்தினார்கள். இதெல்லாம் துணை பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு தான் பண்ணாரா? துணை பொதுச் செயலாளர் கேட்கவே இல்லை. ஆக கேட்கவில்லை என்று சொன்னாலும் அரசு விழாவாக நடந்துக்கிட்டு போகணும்னு சொல்லி எல்லாருமே தான் போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க. தினகரன் அணி, திரு எடப்பாடி அணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, தினகரனும் துணை பொதுச் செயலாளராக இருந்தும் பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இருந்தும் 2 பேரும் சேர்ந்து தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அமர வைத்து பார்த்து விட்டு சென்றார்கள் சசிகலா அம்மையார் அவர்கள். அதற்கு பின்னாலே ஆர்கே நகர் தொகுதியை அவர் போட்டியிட்ட போதும் அவர் இதே எடப்பாடி அவர்கள் வேலை பார்த்தார்கள். வேலை பார்த்து கடுமையாக அந்த பழைய பணியாற்றினார்கள். ஆனா அப்பொழுதெல்லாம் வேறுபாடு எதுவுமே இல்லை. இல்ல இப்ப வேறுபாடு வந்துருச்சுங்க. இப்ப வேறுபாடு யாரு நியாயம் இல்லையா? எடப்பாடி சொன்னாரா? மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி சொன்னாரா? கிடையாது. ஆனா முருகுமாறன் சொல்வதையோ ஜெயக்குமார் அவர்கள் சொல்வதையோ அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். எடப்பாடி அவர்கள் தடுத்தாரா? கருத்து இப்ப கொண்டு சொல்றேன். தினகரன் கூப்பிட்டு தடுத்தாரா? அவரு கிடையாது. நான் கருத்தை சொல்லும் போது யோசிச்சு சொல்லணும்.
எதிர்கால அரசியலை யோசிச்சு சொல்லணும். கட்சியினுடைய நலனுக்காக கருத்தை சொல்ல வேண்டும். வார்த்தைக்கு நம்ம வரும்போது எதோ வேணாலும் சொல்லி போடலாம், பேசி போடலாம்னா அவங்களுடைய கருத்து வந்து மக்களிடத்திலே போகிறது. இல்ல இப்போ ஒற்றுமையாக இருக்கிற அணி 132 22 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அதுல தினகரனுக்கு வேண்டிய எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள், திரு எடப்பாடி அவர்களுக்கு திரு தினகரன் அவர்கள் 122 ஆறுகுட்டி அவர்களின் நிலைப்பாடு மட்டும் எனக்கு தெரியாது. 122 பேரும் என்ன ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா முருகுமாறன், திரு ஜெயக்குமார் அவர்கள் பலரும் சொல்வது உங்களுக்கு புரியல. பலர் அல்ல, 2 பேர். எனக்கு தெரியும் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார்கள், அது அவருடைய கருத்து என்று நான் சொல்லிவிட்டேன். இப்ப முருகுமாறன் சொல்றாரு. முருகுமாறன் எப்போதும் இப்படி பேச மாட்டாரு. ஏன் இப்படி பேசுறது இல்ல, தெரியாம பேசுறாரு. எனக்கு தெரிந்து வெளிப்படையாக தங்க தமிழ்ச்செல்வனும் வெற்றிவேலும் தான் தினகரன் ஆதரிச்சு வெளிப்படையா பேசுறாங்க. மற்ற யாரும் பேசியது மாதிரி தெரியல. எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்காருன்னு பேசுறாங்களா? எடப்பாடிக்கு இல்ல தினகரனுக்கு ஆதரவா தான் அவங்க 2 பேரும் தான் பேசுறாங்க. வேற யார் வெளியில வந்து பேசியது? அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதே ஆர்.எம். வீரப்பன் கோஷ்டி, எஸ்டிஎஸ் கோஷ்டி இருந்தது. ஆர்.எம். வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஆர்.எம். வீரப்பன் கோஷ்டில இருந்தாங்க. திரு தினகரன் அவர்களுக்கான இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்தம் ஆட்சிக்கு யாரு? திரு கலைராஜன் இப்ப இந்த அறிவிப்பு திரு தினகரன் சுற்றுப்பயணத்திற்கான தேதி அறிவிச்சு ஒட்டுமொத்த அணிக்கா இல்ல தினகரன் ஒட்டுமொத்த அதிமுக தான், எங்களுடைய அணிக்கு தான், அம்மாவின் அணிக்கு தான், ஒட்டுமொத்த அணிக்கு தான். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஒட்டுமொத்தமாக அரசு விழாவாக இருந்தாலும் தினகரன் அணி எடப்பாடி என்று பார்க்காமல் அத்தனை பேரும் நாங்கள் சேர்ந்து கலந்து கொள்கிறோமோ, எப்படி இந்த ஆட்சி அப்படி கலந்து கொள்கிறோமோ, எப்படி இந்த ஆட்சி நீடிப்பதற்கு 122 எம்எல்ஏக்களும் தினகரன் பின்னாலே போன 37 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இருந்த ஆதரவு தெரிவித்து இந்த ஆட்சி நடக்கிறதோ அப்படித்தான் இந்த விழாவும் நடக்க போகுது. இந்த அறிவிப்பிற்கு முன்பு தலைமை கழக செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் ஆலோசிக்கப்பட்டு தான் இந்த அறிவிப்பு வந்தது. நான் கேட்கிறேன், அப்போ வந்து 122 பேர் சப்போர்ட் பண்றாங்களே, இப்ப தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கவர்மெண்ட் வந்து அவருடைய ஆதரவு தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பிளவு இல்லைங்கிறா. இப்பதான் சொல்றீங்க தினகரன் ஆதரவு எடப்பாடி ஆதரவு, அப்புறம் பிளவு இல்ல. ஒருத்தரை பாக்குறது வேற. நான் தான் சொன்னேன், எஸ்டிஎஸ் பின்னாடி 30 எம்எல்ஏ இருந்தா, எம்எல்ஏ ஆரம்பிக்கிற பிளவு இருக்குங்க. ஒரு வாரமாக இதே தலைப்பை தான் பேசுகிறோம். 3 அணியினரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். ஆனாலும் பூடகமாக அத மோதல் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த இடத்தில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை நீங்க ஒரு பத்திரிகையாளரா எப்படி பார்க்கிறீங்க? இது ஒட்டுமொத்த அம்மா அணியினர்லாம் எங்க பின் பக்கம் தான் இருக்கிறாங்க, 122 பேர் எங்களை தான் ஆதரிக்கிறாங்கன்றார். இங்கே முருகுமாறன் அதை எதிர்க்கிறார். எப்படி இருக்கும் இந்த அறிவிப்புக்கான ஆதரவு? எப்படி இருக்கும்? இல்லை, இது வந்து தினகரனுடைய ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து ஒரு வலுவான இடத்தில் தான் இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ வந்து ஆட்சியை கவுக்க வேண்டும் என்ற ஒரு வெற்றிவேலோ இல்லை ஒரு கலைராஜனோ இல்லை ஒரு டிடிவி தினகரனோ நினைச்சாலும் நடக்காத இடத்தில் தான் இருக்கிறார். அப்படி அவர்கள் நினைக்கவும் இல்லை. இல்லை அது நினைச்சாலும் நடக்காது என்று நான் இங்கே ஆணித்தனமாக அடித்து இல்லை. நான் இப்படி வருகிறேன், அவர்கள் நினைக்காத ஒன்றை ஏன் நம்ம நினைச்சாலும் சொல்லல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஆட்சியை காப்பாற்றுறது இல்லை டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் அதே போல எல்லோருக்கும் ஒரு சுயநலம் இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் செய்ய மாட்டார்கள். சோ அதை வந்து அஜெண்டாவில இருந்தே நீக்கிடலாம். இப்ப இங்க வந்து ஏன் இது வருகிறது என்றால், இன்றைய நிலையில் எடப்பாடிக்கு நிச்சயமாக ஒரு ஈர்ப்புத்தன்மை, ஒரு இது ஸ்டாண்டிங் இப்ப தமிழ்நாட்டில் வந்துடுச்சு என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு அது ஏற்கனவே வந்துடுது. அதை வந்து என்னைக்கு அந்த பிப்ரவரி 5ஆம் தேதி போய் அங்கே வந்து அந்த சமாதியில் உட்கார்ந்தாரோ அன்னைக்கே அவருக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் தமிழ்நாட்டில் வந்துடுது. இதில் வந்து இப்போ கடைசியில் நிற்கிறது டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரன் தான் மக்கள் மத்தியில் ஏற்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு கூட தெரியாத ஒரு விடயமா இருக்கிறது. இல்லை, எடப்பாடி அவர்களுக்குமே திரு ஓபிஎஸ் அவர்களுக்குமே மக்களின் ஆதரவு இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் அவங்களும் களத்துக்கு போகல. தோற்றம் பர்செப்ஷன் தான். பர்செப்ஷன் அதுதான். ஓபிஎஸ் வந்து ஒரு நல்லவர் வல்லவர், அதனால தான் கட்சி விட்டு வெளியே வந்தாரு. கட்சியினுடைய நலனுக்காக, அம்மாவனுடைய கொள்கைகளுக்காக, அது என்ன எனக்கும் தெரியாது, அதுக்காக வெளியே வந்தாரு, நல்லா பேசப்படுகிறது. இதெல்லாம் ஒரு தோற்றம் தான். அதே போல எடப்பாடியும் நிறைய செய்திருக்கிறார். இப்போ எவ்வளவோ விழாக்கள், அரசு விழாக்கள் நடந்திருக்குது. அரசுல ஒரு பெரிய ஒரு ஜர்க் இல்லாம அரசு போய் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் ஓபிஎஸ் போய் பிரதமரை சந்திக்கிறாரோ அடுத்த நாள் வந்து இபிஎஸ் சந்திக்கிறார். சோ அந்த இடத்துல இருக்கிறார். சோ டெல்லியிலும் ஏதோ ஒரு பிடிபாடு இருக்கிறது. நீங்கள் சொல்லுவது ஆகஸ்ட் 4 வரைக்கும் இந்த விஷயங்களை பேசுறோம். ஆகஸ்ட் 5க்கு பிறகு இந்த அறிவிப்புக்கு பிறகு என்ன மாற்றம் வரும்? இந்த அறிவிப்புக்கு காரணமே வந்து டிடிவி தினகரனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கிறது என்று டிடிவி தினகரனை காமிக்க வேண்டிய இடத்தில், அதாவது யாருக்கு, வேற யாருக்கும் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் உணர்த்த வேண்டிய ஒரு இடத்தில் தினகரன் இருக்கிறார். அதனாலதான் இந்த அறிவிப்பு, அதனாலதான் கலந்து ஆலோசிக்காமல் இந்த அறிவிப்பு வெளிவந்தது. எனக்கு ஓபிஎஸ் அவர்களுக்குன்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது.
எடப்பாடி அவர்களுக்கும் உணர்த்த வேண்டிய இடத்தில் தினகரன் இருக்காரா? அதுதான். அது ஏன் பிரச்சனை என்றால் இப்போ டிடிவி தினகரனிடம் ஒரு 37 எம்எல்ஏக்கள் இருக்குன்னு சார் சொல்லுகிறார். இப்போ அரசை கவுக்க மாட்டார்கள் என்ற ஒரு இடத்திலிருந்து தான் நான் வருகிறேன். அப்படி வரும்போது அடுத்ததாக இனி ஒரு இந்த கட்சிகள் ஓபிஎஸும் இபிஎஸும் சேர வேண்டுமா, இல்லை ஓபிஎஸும் டிடிவியும் சேர வேண்டுமா, இந்த ரெண்டு பேச்சுக்கு தான் இடம் இருக்குமே தவிர 3 பேரும் சேரக்கூடிய ஒரு நிலையில் கிடையாது. ஏனென்றால் ஓபிஎஸ் ஏற்கனவே சொல்லிவிட்டார், சசிகலாவையும் டிடிவியும் நீக்கி வைத்துத்தான் ஒரு அதிமுக இருக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தில் அவர் வந்து விட்டார். அப்போ எடப்பாடி இடம் இருக்கும் சாய்ஸ் வந்து இதுதான், ஓபிஎஸ் வேணுமா இல்ல டிடிவி தினகரன் வேணுமா என்று. அப்ப டிடிவி தினகரனுடைய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு வலுவாக இல்லை. ஓபிஎஸ்ஐ விட அது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறது. அது மக்களுக்கு உணர்த்த வேண்டும், அது இபிஎஸ்க்கு உணர்த்த வேண்டும். அதற்கு தான் இந்த குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆமா. திரு பாபு முருகவேல் அவர்களிடம் அதிமுக அம்மா அணிக்குள் இருக்கக்கூடிய பிளவு ஒரு புறம் இருக்கட்டும், இவர் ஒரு அறிவிப்பு கெடு கொடுத்தா தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி அவர்களே கூட்டத்தை கூட்டுவதை பார்க்க முடிகிறது. இவர் ஒரு அறிவிப்பு என்றால் அமைச்சர்கள் கூடுவதை பார்க்க முடிகிறது, அதை உணர முடிகிறது. ஆனால் இவர் ஒரு கெடு கொடுத்தா எதற்காக ஓபிஎஸ் அவர்களும் உங்க நிர்வாகிகளா கலந்து பேசுறீங்க? நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறீங்க? உங்களுக்கும் ஒரு பொது எதிரியா திரு தினகரனை பார்க்கல. அதுக்கு முன்பாக 2வது முறையாக ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட அந்த சர்ச்சையின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஃப்ரீஸ் பண்ணிட்டு புரட்சி தலைவி அம்மா என்கின்ற ஒரு 2 ஃபேக்ஷனாக கொடுத்துருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக நான் வந்திருக்கிறேன். அதற்காக என்னுடைய அடையாளமாக ஓபிஎஸ் அணியின் என்று போடாம புரட்சி தலைவி அம்மா அணின்னு போடுங்க. இப்போ அம்மா அணியில் தான் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் அது தினகரன் ஆதரவாளர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் என்று நீங்கள் போடலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன அன்பு வேண்டுகோளாக நான் வைத்துக்கொண்டு அன்பு வேண்டுகோளையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா பார்வையாளர்களுக்கு பல நேரத்துல யாரு எந்த அணியில இருக்காங்கன்ற குழப்பம் வர்றதுனாலதான் தெளிவாக நாங்க போடுறோம். இது உங்களுக்கான கட்சி அங்கீகாரத்தை குலைப்பது நோக்கம் அல்ல, மக்களுக்கு யார் எந்த பக்கம் இருக்காங்கன்னு புரியறதுக்காக தான். திரு பாபு முருகன் அதுதான். அதே போல திரு தினகரனுக்காக நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்துகிறோம் என்பது முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். காரணம், இன்றைக்கு காலையில் நமது தொலைக்காட்சியில் தவறாக ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு செய்தி வெளியாகிவிட்டது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் சென்னைக்கு வரவழைத்திருக்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வந்தது. அது முற்றிலுமான தவறான ஒரு செய்தி. அது ஏதோ ஒரு தெரியாத ஒரு விதத்திலிருந்து வந்த செய்தியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். உடனடியாக எங்கள் தலைமை கழகத்திலிருந்து மறுப்பு தெரிவித்து தலைமை கழக நிர்வாகிகள் என்று சொல்கின்ற போது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த 14 முக்கிய நிர்வாகிகளை வரவழைத்து ஆலோசனை நடத்துவதற்கான ஒரு அழைப்பு தான் தவிர மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் பத்திரிகைகள்ல கூட இந்த செய்தி வந்தது. நீங்க மறுக்கிறீங்க, அதற்கான உரிமை இருக்கு. ஆனா என்னுடைய கேள்வி, ஒட்டுமொத்த நிர்வாகிகள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஏன் தினகரனினுடைய ஒரு அறிவிப்பு அவர் தலைமை கழகத்துக்கு வராரு அப்படின்னு நீங்க ஏன் கூட்டத்தை கூட்டு? இல்ல, தினகரன் அறிவிப்புக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காலையில் அவர் அறிவிக்கிறார், மாலையில நீங்க கூட்டத்தை கூட்டுறீங்க. இல்ல காரணம், தினகரனை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக கூட நாங்கள் கருதவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே தினகரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினரே அல்ல. உங்களை பொறுத்தவரை ஆமா, சட்டப்பிரகாரமும் அதுதான். காரணம், அம்மா அவர்கள் திரு தினகரன் அவர்களை முடிவை நீங்க எடுத்துக்க இல்ல நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் பண்றேன். அம்மா அவர்கள் திரு தினகரன் அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து வெளியேற்றிய பிறகு மீண்டும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையில் அவரை கட்சியில இணைப்பதற்குண்டான முயற்சியும் எடுக்கவில்லை, இணைக்கவும் படவில்லை. திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு திரு சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் தான் திரு தினகரன் அவர்களை தவிர மாறாக கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அதனால் தினகரனை ஒரு பொருட்டாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கின்ற போது திரு தினகரன் அவர்கள் அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பிற்கு நாங்கள் மாறாக ஒரு அறிவிப்பு நீங்கள் நினைக்க வேண்டாம். திரு தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பானது மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கானது தானே தவிர, காரணம் நடந்து கொண்டு பழனிசாமி அவர்களுக்காக தான் நீங்க கூட்டத்தை கூட்டுறீங்க. இல்ல அவங்கள விட்டுருங்க, நான் 2 பேர்ட்டையும் பேசிட்டேன். தினகரன் அவர்களின் கெடு கொடுத்த பிறகுதான் நீங்க கூட்டுறீங்க. அணிகள் இணைப்பு பற்றி பேச்சுவார்த்தைன்னு சொல்றீங்க, அது ஏன்னு கேட்கறேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஏன் உங்க நான் எடப்பாடி தரப்பு உங்கள் தரப்பை ஏன் இயக்கக்கூடிய ஒரு மறைமுக சக்தியா தினகரன் இருக்காருன்றது அதுதான் முற்றிலுமா இல்லைன்ற நான் 60 நாட்களுக்கு முன்பாக 60 நாட்கள் இந்த 2 அணிகளும் இணைவதற்குண்டான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன், அதற்கான கால அவகாசத்தை நாங்கள் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இந்த 60 நாளுக்குள்ள என்ன நடக்கும்னு நான் நினைச்சேன்னா, ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல், இந்த ரிவ்யூ பெட்டிஷன், இந்த 3 நிகழ்வுகளும் இந்த 5ஆம் தேதிக்குள்ள முடிந்து விடுமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதற்காகத்தான் இந்த காலக்கெடு அவர் கொடுக்கிறார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜனாதிபதி தேர்தல் முடிந்து விட்டது, நாளைக்கு துணை ஜனாதிபதி தேர்தல்.
இந்த ரிவ்யூ பெட்டிஷன் எதுவுமே நடக்காததுக்கு முன்னாடி நீங்க ஏன் குழுவை கலைச்சீங்க? பேச்சுவார்த்தை குழுவை எங்களுக்கு அதுல ஒன்றும் விருப்பம் இல்லை. காரணம் இவர்கள் இணைவருமே மாண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு தினகரன் அவர்களும் இணைந்து ஏதோ ஒரு திரைமறைவு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகத்துடைய விரிக்கக்கூடிய வலையிலே நாம் சிக்கிவிடக் கூடாது. நான் நேரடியாக கேட்கிறேன், நீங்க இணைப்புக்கு சாத்தியமே இல்லைன்னு ஒரு புறம் கதவை மூடிட்டு மறுபக்கம் இணைப்பிற்கான பேச்சுவார்த்தைன்னு அம்மா அணிக்குள், அதிமுக அம்மா அணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் உங்கள் நோக்கம்? உறுதியா கிடையாது. நாங்கள் ஃப்ரம் த டே ஒன் எங்களுடைய பிரதான கோரிக்கை இந்த ரெண்டே கோரிக்கை. இந்த ரெண்டு கோரிக்கை நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் எங்களுக்கு இணைப்புக்கு உண்டான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அதை தவிர்த்து எங்களுடைய அணியை சார்ந்தவர்களோ இல்லை எங்களுடைய அணி தலைவரோ எங்காவது ஒரு நாள் நாங்கள் இணைப்புக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய இணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று பொது வெளியிலே சொல்லியிருக்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியிலுக்கு அமைச்சர் பெருமக்கள் தான் எங்களுடைய இணைப்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இணைப்புக்கான சாத்தியம் இருக்கிறது, விரைவில் இணைந்துவிடும் என்கிற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். திரு பாபு முருகவேல், பொது வெளியில் என்கிற வார்த்தையை நான் கவனமாக அடிக்கோடுகிறேன். ஏன்னா அணிகள் இணைப்பு என்பது ரகசிய பேச்சுவார்த்தையா நடக்கிறது தான். அதுவும் இல்ல, அதுவும் முற்றிலுமா நான் மறுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு அங்கே இருக்கிறேன், நான் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தினமும் கவனிக்கிறேன். நிச்சயமாக அது போன்ற ஒரு நிகழ்வே நடக்கவில்லை. தினகரனின் அறிவிப்பு உங்களை எந்த விதத்திலும் சலனப்படுத்த நிச்சயமா கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு காரணங்களை, இந்த மாதிரி ஒரு தகவல்களை எதற்கு அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் தெரிவிக்கிறார் என்று சொன்னால், 12 மாநாடுகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒரு மாநாட்டிற்கு ஒரு மாநாடு சலைத்தது என்று இப்ப நிர்வாகிகள் கூடுகிற கூட்டத்திற்கான தேதி என்பது ரொம்ப இயல்பானது. ஆகஸ்ட் 5 என்பது தினகரன் குறித்த தேதியை போல நீங்களும் ரொம்ப இயல்பாதான் ஆகஸ்ட் 5. இல்ல, நாங்க இது குறிக்கவே இல்லை. இன்றைக்கு காலையிலே தலைமையில் இருந்து உயர்மட்ட நிர்வாகிகளுக்கு தகவல் சென்றிருக்கிறது, நாளைக்கு வாருங்க. ஏன் நாளைக்கு வரணும்ன்றது அடுத்த கட்டம் எங்களுடைய ஆகஸ்ட் 5 இருக்கிறது. ஏன் ஆகஸ்ட் 5 இருக்க கூடாது? நான் ஏன் இருக்கிறது இல்ல, ஏன்னா ஏன் இருக்கிறது என்ற கேள்வி தினகரன் கூட கொடுத்த தேதி 5 தான். அதனாலதான் இந்த கேள்வி காக்கா உட்கார பணமழை இந்த கதையா இருக்குது. அப்படி கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு எங்களுடைய கட்சியை இயக்குவதற்கு, எங்களுடைய கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு நிகழ்வாக நாங்கள் நாளைக்கு குறித்திருக்கிறோம். உயர்மட்ட குழுவினுடைய நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நிகழ்வு நாங்கள் நடத்துவோம். துரை கருணா அவர்களிடம் இந்த அறிவிப்பு என்பது மாலையில தான் இந்த அறிவிப்பு வருகிறது. கெடு தேதி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்வியில பொதுக்கூட்டங்கள் நிர்வாகிகளை கலந்து செய்ய போகிறேன் அப்படின்னு. இப்ப திரு தினகரன் அவர்கள் தரப்பில் சொல்வது, கட்சியில யார் ஹோல்டு எடுக்க போகிறார், யார் அதிகாரம் செலுத்த போகிறார் என்ற ஒரு பார்வையில் ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் சொல்வது, எடப்பாடி அவர்கள் தன்னுடைய இருப்பை பதிவு செய்து விட்டார், கட்சிக்குள்ளும் வந்துட்டார் அப்படின்றது. தினகரன் அவர்கள் கொடுத்த அந்த 2 மாத இடைவெளி என்பது எடப்பாடி அவர்கள் கட்சிக்குள்ளும் தன்னுடைய கரத்தை ஓங்குவதற்கான காலமா மாறிடுச்சோ? இதில் நம்ம இந்த பொதுக்குழுவிலிருந்தே வருவோம். ஷார்ட்டாக போய் சொல்லிடுறேன். அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் கூடி தலைமை கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், பொதுக்குழுவினுடைய அனைத்து நிர்வாகிகள் சேர்ந்து தான் ஒரு நியமனம் திருமதி சசிகலா அவர்களை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து ஒட்டுமொத்த பொறுப்பும் ஒரு நிரந்தர பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பொதுச் செயலாளருக்கு உரிய அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படுது அப்படிங்கிற தீர்மானத்தையும் கொண்டு வந்து ஒரு முழுமையான அதிகாரத்தை கொடுத்துறாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது தனக்கு பின்னால் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு ஒருவர் வேண்டும் என்பதற்காக துணை பொதுச் செயலாளரை நியமிக்கிறாங்க, கட்சியில் திரும்ப கொண்டு வந்து. ஆக ஒட்டுமொத்த அதிமுகவும் இந்த பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த கூவத்தூர் கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய அதுதான் சொல்றேன். அல்ல அந்த கூட்டத்தில் அவங்க எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அடையாளமே தெரியாத 134வது எம்எல்ஏவை கொண்டு வந்து முதலமைச்சராக போட்டிருந்தா கூட இந்த நிலை இருந்தது. நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் துரைக்கர்ணா, ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லக்கூடிய அதிமுக என்பது அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு இல்லை, 2 அணிகளாக அதிமுக அம்மா அணி, 3வது அணி தேர்தல் ஆணையத்தில் அவங்க எடுத்துக்கவே இல்லை, 3வது அணி கிடையாது, அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சி தலைவர் உருவாயிடுச்சு. இன்றைய அறிவிப்போட உருவாயிடுச்சு. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய ஸ்திரத்தன்மை என்பது அந்த கட்சியினுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் யார் எங்க இருக்கிறாங்களோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு இந்த 122 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை ஒட்டுமொத்தமாக பெற்றுவிட்டார் என்கிறதுனால் அது ஒரு வலிமையான அமைப்பாக. அதை தொடர்ந்து எம்எல்ஏக்களும் இது ஒரு ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனால நிர்வாகிகளும் கூட பெரும்பான்மை அங்கதான் இருக்கிறாங்க, பெரும்பான்மையாக நிச்சயமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒருவர் ஒரு 60 நாள் இடைவெளி தர்றாங்க. இந்த அணிகள் இணையட்டும், ஒன்றிணைந்த அணியை நாம வழி நடத்துவோம் அப்படிங்கிற நோக்கம் தான் கட்சி தலைமைக்கு இருக்கு. சரி, அப்படி வருகிற பொழுது நிலை மாறுபட்டுருச்சு.
இல்ல நான் அந்த இல்ல, இடத்துல இல்ல, திரு துரைகரன் அவர்கள் ஆமா. தெளிவுபடுத்துவதற்காக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் என்கிற அந்த முடிவு தேர்தல் ஆணையத்துக்கு போயாச்சு. நாங்க இன்னும் தீர்மானிக்கலன்ற முடிவை அவங்க சொல்லிட்டாங்க. இந்த இடத்தில் ஆட்சியை அவங்க டிஸ்டர்ப் பண்ண போறோம்லாம் சொல்லவே கிடையாது. தினகரன் அணியினே யாரும் சொல்லல. கட்சிக்குள் யார் வந்து பவர்ஃபுல்லா இருக்க போகிறார்கள் என்கிற இடத்திலும் அந்த இடமும் திரு தினகரனுக்கு கொடுக்கப்படலையா அப்படின்றதுதான் கேள்வி. ஆமா, அதுதான். அதாவது திரு ஓபிஎஸ் அணியினுடைய அந்த டிமாண்ட் 2ல் இருக்குல்ல, அதில் வந்து திருமதி சசிகலா அவர்களோ தினகரன் அவர்களோ அரசியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட், ஒரு கோரிக்கையை வைக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆட்சியையும் கட்சியையும் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்கிற உணர்வு வருகிற பொழுது இது ஒரு சரியான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க புறக்கணிக்கிறாங்க. திரு டிடி தினகரன் அவர்களை புறக்கணிக்கிறாங்க. ஒன்று, இவர்களுக்கான கதவை அடைத்த பிறகு ஓபிஎஸ்க்கான கதவையாவது திறந்திருக்க வேண்டும். அந்த கதவும் மூடப்பட்டுதான் இருக்கிறது, இந்த கதவும் மூடப்பட்டுதான் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய அதிகாரமிக்க தலைவரா கட்சிக்குள்ள வந்துட்டாரான்றதுதான் கேள்வி. நீங்க ஆட்சி அதிகாரம் எங்க இருக்கிறதோ அங்கு நிச்சயமாக இந்த ஆட்சி கட்சி என்கிற முறையிலே சாதாரண கிளை நிர்வாகிகளிலிருந்து நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் வரைக்கும் அங்க இருப்பாங்க. இப்ப இந்த பொதுக்கூட்டத்திற்கு எப்படி ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது கட்சியினுடைய துணை ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இபிஎஸ் அணியோ ஓபிஎஸ் அணியோ இந்த 2 அணியில் இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏறத்தாழ ஒரு 80-90% பேர் இந்த குடும்பத்தினரால் பதவிக்கு வந்தவங்க. திருமதி சசிகலா தினகரன் அவர்கள் இது பின்னாடி எப்படி மக்கள் ஆதரவு தெரிவிக்க போறாங்க இவங்களுக்கு என்னன்னு. ஆக இந்த நிர்வாகிகள் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார் என்கிற முறையிலே நிச்சயமாக வரவேற்பு இருக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். இன்னொன்னு, 90களுக்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளுமே கூடுகிற கூட்டமாக இல்ல, கூட்டி வருகிற கூட்டமாகத்தான் நாம பார்க்கிறோம். சரி, அதனால எந்த அளவுக்கு அவங்க நீங்க சொல்வது பொதுக்கூட்டம், நான் நிர்வாகிகளின் ஆதரவு, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்களினுடைய ஆதரவு அங்க எப்படி இருக்க போகிறதுன்றதுதான் கேள்வியே. அதுதான் இன்றைக்கு ஒரு சவாலாக மாறி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு முருகுமாறன் அவர்களிடம், நீங்க சமீப நாட்களாக திரு ஜெயக்குமார் அவர்கள் நீங்களும் சொல்கிறீங்க கட்சியையும் வழி நடத்துகிறார் அப்படின்ற இடத்தில் கட்சியும் முழு கட்டுப்பாட்டிற்கு வந்துருச்சா? துணை பொதுச் செயலாளர்லாம் இல்லாம அந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து விட்டாரா? தான் வந்து விட்டதாக உங்களிடம் சொன்னாரா? அல்லது நீங்க எல்லாம் கூடி இந்த முடிவை எப்ப எடுத்தீங்க? அதெல்லாம் தெளிவுபடுத்தலாமே திரு முருகுமாறன். இல்லை, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் வாய் திறந்து இதுவரை எந்த கருத்தையும் பதிவு செய்யவில்லை. ஆனால் திரு முருகுமாறன், துணை பொதுச் செயலாளர் ஒரே ஒரு குறுக்கீடு, நீங்க தொலைவில் இருக்கிறீங்க, நான் அதிகமா குறுக்கிட விரும்பல. திரு முருகுமாறன், துணை பொதுச் செயலாளர் வேண்டாம், பொதுச் செயலாளர் இல்ல, இனி எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நீங்க பேசுவதற்கு அவருடைய ரியாக்ஷன் என்ன? அடுத்த முறை நீங்க அவரை சந்திக்கிறப்ப என்ன எதிர்வினை ஆற்றார்? அந்த மௌனத்தை தான் திரு கலைராஜன் அவர்கள் கொஸ்டின் பண்றார். அவர் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்றார். உங்களிடம் என்ன சொல்றார்? அதை கண்டிக்கிறாரா இல்ல வரவேற்கிறாரா? வாய்த்திறத்துக்கு எந்த பதிலும் சொல்லல, எதையுமே அவர் சொல்லல. இல்ல, அவர் இதுவரை மௌனம் சாதித்து தான் வருகிறாரே தவிர வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை. அப்ப தொடர்ந்து பேசுங்க திரு முருகுமாறன். அப்ப கட்சி ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் இல்லாத நிலையில் ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தி வந்தார். அந்த சூழ்நிலையில் 2 மாத இடைவெளியை துணை பொதுச் செயலாளர் அவர்கள் தந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மாவட்டம் தோறும் பொன்மனச்செம்மல் கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய விழாவை அரசு விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் திரு டிடிவி தினகரன் இன்றைக்கு அறிவித்திருப்பது என்பது வீண் குழப்பத்தை விளைவிப்பதாக இருக்கின்றது. என்ன வீண் குழப்பம்? இப்ப அரசு சார்பா விழா எடுக்கிறீங்க, முதலமைச்சர் போகிறார், அமைச்சர்கள்லாம் போகிறார், ஆனா கட்சி சார்பா விழா எடுக்க வேண்டாமா? அதிமுக உங்க அணி சார்பா விழா எடுக்க வேண்டாமா? அரசு சார்பா விழாவுக்கு முதலமைச்சர் போகிறார், அமைச்சர்கள் போகிறார். கட்சி சார்பா விழா எடுக்கிறத நம்ம தப்புன்னு சொல்லல. கட்சி சார்பா விழா எடுக்கிறத நான் தப்புன்னே சொல்லல. கட்சி சார்பா விழா எடுக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு, துணை பொதுச் செயலாளருக்கு, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு, மாவட்ட கழகத்துடைய செயலாளருக்கு, ஒன்றிய கழக செயலாளருக்கு, நகர கழக செயலாளருக்கு, பொருள் கழக செயலாளருக்கு எல்லா செயலாளருக்கும் உரிமை உண்டு. நான் அந்த உரிமையை மறுக்கவில்லை. ஆனால் அவர் தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி
தலைமை நிலைச் செயலாளரோடு பேசி ஒத்த முடிவாக இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கலாம். திரு கலைராஜன், ஒத்த முடிவாக எடுக்கலைன்றது ஒன்று. ஆனாலும் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்வது, நம்ம ஆட்சியை விட்டுருங்க, கட்சிக்குள்ளும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கோலோச்சுகிறார், தினகரனுக்கு அந்த இடத்தில் இடமில்லைன்றது தான் பார்வை. காணல் நீருங்க. இங்கே வந்து கட்சிக்காரர்கள் முழுவதும் வந்து பின்னாடி போயிட்டாங்கிறதா நீங்கள் சொல்கிற மாதிரி துரைக்கரனா சொல்கிற மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் பின்னால் வந்து ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும், என்னைக்கு இருந்தாலும் ஆதாயம் உடைவதற்காக. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா ஜானகனி ஜெயஅணின்னு வருகிற போது ஜானகனிக்கு தான் மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், பொறுப்பாளர்கள் இருந்தாங்க. ஆனால் ஜெயஅணி பக்கம் யாரும் இல்லை தான், அதிகமாக இல்லை தான். களம் என்று வந்து உடனே வந்துருச்சு. அப்போ தேர்தல் களம் வந்துருச்சு, உடனே வந்துருச்சு. உடனே ஜானகினி ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் ஆகிப்போச்சு. மக்கள் மத்தியில் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, சப்போர்ட் இல்லை, இந்த கோஷ்டி தான் இருந்துச்சு. எல்லாருமே திருப்பி வந்து ஜெயஅணிக்கிட்ட தான் சேர்ந்தாங்க. திருப்பி அம்மா சின்னம்மாட்ட தான் வந்து எல்லாம் சேர்ந்தாங்க, எங்களுக்கு கூட இங்கே ஓ பன்னீர்செல்வம் உட்பட எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு சின்னம்மா பெரியம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்தால் எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தாங்க. துரைக்கருணா சொன்ன மாதிரி 80% இல்லை, 85% இல்லை, 50% இருந்தாலும் சின்னம்மா அவர்கள் மூலமாக, சசிகலா மூலமாக தான் இன்னைக்கு பதவி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையுமே அம்மா பெரியம்மா பார்க்க முடியலை. பதவி வந்த பிறகு ஒருத்தரையும் பார்ப்பாங்க, மாவட்ட கழக செயலாளர், சில பேர் முக்கியமான பதவிகள்லாம் பார்ப்பாங்க, எல்லாரையும் அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் இப்போ இவர் சொல்கிறாரு, முருகமாறன் தம்பி முருகமாறன் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி நடத்துகிறாரு அப்படின்னு. அவர் எடப்பாடி பழனிசாமி எந்த வார்த்தையும் தினகரனுக்கு எதிராகவோ திருமதி சசிகலா அம்மையார் எதிராகவோ ஒரு வார்த்தையை கூட இதுவரை பேசியதாக எனக்கு தெரியவில்லை. எங்களிடத்தில் நன்றாகத்தான் பேசல, உங்களிடம் நன்றாக எல்லாரிடத்திலும் நாங்களும் ஒரு வார்த்தை எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இதுவரையிலும் பேசியது இல்லை. கலைராஜா, நீங்க பேசியது இல்லை, உங்க அணியினரும் யாரும் எதிராக பேசியது இல்லை. பிறகு எதற்காக இந்த அறிவிப்பு? உங்களுக்குள்ள அப்படி ஒரு சுமூகமான உறவு இருக்குன்னா ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து அறிவிப்பு. நான் கேட்கறேன், அதான் நான் சொல்றேன். இது வந்து இவர் வந்து தலைமை நிலைய செயலாளர் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் வந்து எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவை அறிவிக்கிறார். அதே போல வக்ஃப் வாரிய இந்த நிகழ்ச்சிக்கு ஈத் முஸ்லீம்களுக்கு ஒரு இஃப்தார் விருந்து நடக்கிறது, அதுக்கு அறிவிக்கிறார். இதையெல்லாம் வந்து இவர் கலந்து பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு பண்ணிருக்கலாமே. தலைமையில செயலாளர் தானே அவரு. பொதுச் செயலாளர் ஒரு பிளவு இல்லைங்க, மோதல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிளவு மேலிருந்து இயக்குகிறவர் இயக்குகிறார்கள். ஓபிஎஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு, எடப்பாடி அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு. இவ்வளவுதான். இயக்குகிறவர்கள் ஒருத்தர் இயக்கி இருக்காங்க மேலே இருந்து, அதுதான். ஆனா போனா எப்பயே செத்து போன போப்பார்ஸ் ஊழல் வழக்கு பத்திக்கு அடிக்கலையா? மம்தா பானர்ஜி மேல தினகரன் அவர்களை ஒதுக்குவதற்கு மேலில் இருந்து ஒரு சக்தி பண்ணுறது. மேலிருந்து சக்தி டைரக்டா சொல்ற பிஜேபி பண்றாங்க, காட்டுறாங்க. இல்ல இதுல அதிமுக இப்ப நடக்கும் குழப்பங்களுக்கு ஒரு தனி புரிதல் தேவை என்று நான் கருதுகிறேன். நம்மளுடைய இதுவரையான புரிதல் வந்து சரி வராதுன்னு கருதுகிறேன். அதாவது இப்ப இருக்கும் சூழ்நிலை ஆட்சியில் இருக்குது, கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சுமூகமாகத்தான் போய்கொண்டிருக்குதுன்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இவர்கள் அறிக்கை விடுகிறார்கள், அவர்கள் அறிக்கை விடுகிறார்கள். அந்த டைனமிக்ஸில் வந்து நாம் சிக்கிக்கொள்ளாமல் இந்த அரசுக்கு வந்து ஒரு காலத்திலும் சேதம் வராத ஒரு ரீதியில் தான் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ தினகரன் போய் மக்களை சந்திக்கிறானாலும் சரி, எடப்பாடி போய் அங்கே இனாகரேஷன் பண்ணாலும் சரி, இவங்க எல்லாம் என்ன செய்கிறார்கள், அரசை பற்றி குறையும் சொல்லுகிறார்கள். இப்போ வந்து பிரைவேட்டாக கூட குறை சொல்கிறார்கள், பப்ளிக்காக குறை சொல்லலாம் கூட. ஓபிஎஸ் அணி வந்து பகிரங்கமாகவே குற்றச்சாட்டுகள் வச்சு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் இருந்தால் கூட இந்த அரசு இருக்கும் வரை இது ஒரு நியூ நார்மலாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கும். இது இப்படியே தான் போய்கொண்டிருக்கும். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். புதிய நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் திரு தினகரன் அவர்கள். செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்தீர்கள். அதைத் தொடர்ந்தே அதை மையமாக வைத்தே பல கேள்விகள் இருக்கிறது, அது பற்றியும் நம்ம பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், உங்களிடம் தான் இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் கட்சியை வலுப்படுத்தன்னு சொல்றார். இது எந்த விதமான தாக்கத்தை அந்த அணிக்குள் ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? இல்லை, இது மறுபடியும் அதே மாதிரி தான். அதாவது தினகரனுடைய கட்டாயம் இன்னைக்கு என்று பார்த்தால் கட்சிக்குள்ளாலையும் சரி, மக்களிடமும் சரி, தன்னுடைய செல்வாக்கு இன்னும் குறையவில்லை என்று காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அந்த ஒரு இடத்துல இருந்து அதெல்லாம் வருதே தவிர, இது ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா அந்த பேட்டி முழுசா பார்த்தீங்கன்னா கூட எடப்பாடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடியோட கலந்தாலோசித்து இந்த லிஸ்ட் வந்தால் பார்த்தா நிச்சயமாக கிடையாது, அந்த அறிக்கையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ தானும் கட்சிக்குள்ளும் சரி, மக்களிடமும் சரி, ஒரு வலுவான இடத்தில் தான் இருக்கிறேன் என்று காமிக்கிறதுக்காகத்தான் இந்த 64 பேருடைய பட்டியல். அதாவது கட்சிக்குள்ளே, அதாவது தலைமை இடத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்களானாலும் சரி, இல்லை முன்னாள் எம்எல்ஏக்களானாலும் சரி, முன்னாள் மந்திரிகளானாலும் சரி, இவர்களெல்லாம் என்னிடம் இருக்கிறார் என்ற அந்த ஆப்டிக்ஸ் அது காமிக்க வேண்டிய இடத்தில், அது வந்து தன்னுடைய அந்த வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அடுத்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, எடப்பாடிக்கு பிரச்சனை வரல, அடுத்த ஓபிஎஸ்க்கு தான் பிரச்சனை வருது. அவர் வந்து இதே மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது நாளைக்கு செய்வார் என்று நாம் கருதுகிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் ஓபிஎஸ் அணி அவ்வளவு வலுவாக இல்லை என்ற அந்த தோற்றம் வருகிறது.
இதுதான் அந்த ஆப்டிக்ஸ்ல இருக்கிற இந்த பிளே தானே தவிர இது இல்ல இதில் ஆட்சிக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்ன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க திரு ராதாகிருஷ்ணன்? இல்ல அது தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு முடிவும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய அந்த பொசிஷனுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்றைய இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியல் மேலும் குழப்பத்தை உருவாக்காதா? இல்ல குழப்பம்னு சொன்னா அது எப்பவோ உருவாயிருக்கணுமே. அதாவது ஒரு கூவத்தூரை தாண்டி வந்த ஆள்கள் இதெல்லாம் 122 பேர் வந்து அவர்கள் எல்லாம் எந்த கட்டுப்பாடோடு இருந்தார்களோ, எந்த நோக்கத்தோடு இதுவரை அவர்கள் வந்து ஒன்றாக இருந்தார்களோ அந்த நோக்கம் இன்னும் இருக்கிறது. அது இன்னும் 4 வருடம் அந்த நோக்கம் இருக்கும். அப்ப அந்த நோக்கம் இருக்கும் வரை இவர்கள் எல்லாம் ஏன் இணைந்திருக்கிறார்கள், இந்த நோக்கம் இருக்கும் வரை நிச்சயமாக இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். பாக்கி எல்லாம் ஆப்டிக்ஸ் தான், ஆட்சிக்கு பாதகம் செய்யாமல் பங்கம் வராம, ஆனா இந்த குழப்பம் இந்த முரண்பாடுகள் பேட்டிகள்லாம் இருக்கும். ஆமாமா, இது இந்த புரிதலுக்கு நாம வர வேண்டும். அதாவது நாம் இதுவரை ஒரு பெரும் ஒரு ஆளுமையை மட்டும் கண்டு இதுதான் கட்சி என்று இருந்தோம். அது திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, அதில் நின்று எவ்வளவோ மாறுபட்டு கேரளாவில் இருக்கும் மாதிரி இல்லைன்னா கர்நாடகாவில் இருக்கும் மாதிரி எவ்வளவோ அணிகளாக பிரிந்து அந்த அணிகளுக்குள்ளாலே கோஷ்டி குழப்பங்கள் நடந்து இதுக்கு மேலே போய் கோஷ்டிகளுக்குள்ளாலேயே மோதல் நடந்து குத்து வெட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக கேரளாவில் நடந்துள்ளது, கர்நாடகாவில் நடந்துள்ளது. இதே மாதிரியான குழப்பங்கள் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அதாவது டர்ஃப் வாருங்கிறது எல்லா இடத்துலையுமே அது மேல்மட்டத்தில் மட்டும் இல்லை, அது ஓபிஎஸ் இபிஎஸ் இது டிடிவி தினகரனை தாண்டி இது வந்து அடுத்ததாக மாவட்ட லெவல்லையும் தாலுக் லெவல்லையும் இது வந்து அந்த பிரதிபலனம் இருந்து கொண்டே தான் இருக்கும். திரு பாபு முருகவேல், திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி உங்கள் அணிக்கு தான் இப்போ ஒரு நெருக்கடி வந்திருக்கிறதா? அவர் தனது ஆதரவாளர்களுக்கான நிர்வாகி பட்டியலை வெளியிடுறார். உங்கள் அணிக்கு தான் இப்போ நெருக்கடியா? இல்லை, ஒரு வாழ்வியல் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, வலுவானவன் வாழ்வான். இது வந்து ஒரு வாழ்வியல் தத்துவம். அந்த யாரு வலுவா இல்லை, அதான் முடிச்சிடறேன். அந்த வலுங்கிறது வந்து அதிகாரமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், படையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். வலுவானவன் வாழ்வான். அப்போ இது வந்து இப்போ வந்து என்னுடைய பலத்தை நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். எல்லா சந்தும் முட்டு சந்தா இருக்கு, நான் எந்த சந்துக்கு போறதுங்கிற மாதிரி எங்க போனாலும் எனக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ என்னுடைய நிலையை நான் தக்க வைப்பதற்காக ஒரு முயற்சியை நான் எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அது போன்ற ஒரு நிலையை தான் திரு தினகரன் அவர்கள் எடுத்திருக்கிறார். எங்குமே இல்லை. இப்போ என்னுடைய பலத்தை நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகஸ்ட் 14 இருந்து பாருங்கிறாரு. இப்போ அந்த 14க்கு இப்போ அந்த 14ஆம் தேதிக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு பதவியை போட்டால், ஒரு 64 பேருக்கு ஒரு மாநில லெவலில் ஒரு பதவியை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். அப்போ இந்த கூட்டத்தை பெருமளவு மக்களை கூட்டி என்னுடைய செல்வாக்கை நான் நிரூபிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்ளுன்றதுதான் அவரோட ஐடியாலஜியா இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவிச்சாங்கல்ல, அப்ப அவரும் பலம் இல்லாம இருந்தாரா? இல்ல, தினகரன் அவர்கள் ஒரு முட்டுச்சந்தில இருக்கிறார், வேறு வழி இல்லை இதை செய்யறாருன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலையில் அப்ப இருந்தார்? இப்ப அவர் போறதே வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கான பொதுக்கூட்டமாக தான் அறிவிச்சிருக்கிறாரு. நாங்க செஞ்சது தர்ம யுத்தம். எங்களுடைய இந்த 2 கோரிக்கைகளுக்கு மக்களிடத்தில் கொண்டு சென்று அந்த எங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அந்த மக்கள் தன்னெழுச்சியாக வந்து எங்களுடைய கூட்டத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதானே தவிர அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்திற்கு கூடிய வித்தியாசம் அதுதான். ஆனால் நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. காரணம், எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை, மக்கள் செல்வாக்கை பார்த்து தான் நாங்க எப்பயோ அடைச்ச கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி இணைந்து விடும், நாங்கள் சேர்ந்து விடுவோம், இணைப்புக்குண்டான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பக்கத்திலிருந்து ஒரு விதமான முடிவும் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு விதமான ஒரு முதலமைச்சரை பழனிசாமி என்று நினைக்கிறேன், அவர் போய் சந்தித்து வந்தார்ல வெளியில, அணியை சேர்ந்தவர் திரு பழனிசாமி என்று நினைக்கிறேன். அவர் எதற்காக போய் இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட சந்திப்பு. அது என்னங்க, உங்க அணியில இருந்து ஒருத்தர் போனா அது தனிப்பட்ட சந்திப்பு? அதான் இல்ல சரி, நான் என்ன சொல்றேன்னா, மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சொல்லுகிறார், நானே இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துகிறேன். அதற்கு என்ன பெயர்? அவருக்கு விருப்பம் இருக்கிறது. இந்த அணி இல்ல இந்த அணி இணைய வேண்டும் என்று அவர் செய்ய எனக்கு ஒரு கருத்து இருக்கும். நான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களை தலைமை ஏற்று பின் சென்றிருந்தாலும் எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். ஆனால் இந்த தனிப்பட்ட கருத்துக்கு அங்கு மதிப்பு இருக்கிறதா என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். திரு பழனிசாமி அவர்களும் திரு பாண்டியராஜன் அவர்களும் நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு நம்முடைய அணிக்கு பலம் சேர்க்குமா சேர்க்காதா என்பதை முடிவெடுத்து அவர்கள் சென்றிருக்க வேண்டும். சரி, இனி அணிகள் இணைப்பு சாத்தியம் இல்லை, நிச்சயமாக இல்லை, எந்த இடத்திலும் கிடையாது. ஆனால் ஒரு இடம்தான் கேள்வியாக மாறுகிறது. உங்களுக்கு முதல்ல திருமதி சசிகலா அவர்கள் குடும்பம் திரு தினகரன் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு தயக்கம் இருந்தது. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி அரசு ஊழல் அரசு அப்படின்னு சொல்றார். இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு பிரச்சனையோ? இல்லை, அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். நான் இப்போ இந்த பேட்டியில கூட தலைமை கழகத்திற்கு எப்போது செல்வீர்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்ற போது, நேரம் வரும்போது செல்வேன், எனக்கு உண்டான நேரம் வரும்போது நான் எனக்கு செல்வதற்கு அங்கே எந்த விதமான தடையும் இல்லை என்றார்.
அவர்களுடைய அணியை பொறுத்தவரையிலே அவர்களுடைய நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர். அவர் எப்போ வேணாலும் அங்கே போகலாம் வரலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அவர் அங்கு செல்வதற்கு எந்த விதமான தடங்களும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அறிக்கை தலைமை கழகத்திலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அவர் அங்கே செல்வதற்குண்டான தடை இருக்கிறது என்று அவர் கருதியதனால்தான் அவர் அங்கே செல்ல முடியல. நாங்க இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளே பண்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு தினகரன் அவர்களும் இணைந்து கொண்டு ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அவர்கள் விடுத்த வலையிலே நாம் சிக்கிவிடக் கூடாது, இந்த இணைப்பு இனி சாத்தியமில்லை, நாம் இதிலே இணைந்தால் இவர்கள் இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்குண்டான ஒரு முயற்சியை மட்டும் எடுத்துவிட்டு மீண்டும் நம்ம மீது பழி சுமத்தி வெளியேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இணைந்திருப்பதற்காக தான் அவரே ஒதுங்கி இருந்தார். நீங்க இணையாதது, அவர் இன்னும் வலுவாக கட்சிக்குள் வருவதற்கு வாய்ப்பை நீங்க தானே வாசலை திறந்து விட்டது. உங்கள் இணைப்புக்காக தானே அவர் ஒதுங்கி இருந்தார். சார், இந்த சேனல்ல நீங்க வேணாம்னு நான் முடிவு பண்றேன், அப்புறம் நான் இந்த சேனல்ல நான் ஒரு லைட் பாயாவது இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி நான் உங்களை ஏத்துக்க முடியும்? சார், நீங்க வேணாம்னு நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒதுங்கிக்கிறேன் நீங்க சேர்ந்துக்கன்னா அதுல லாஜிக்காவே இல்லையா? அதுல அதான் லாஜிக். அவர் நீங்க கேட்டது தானே அவர் செஞ்சார். நான் ஒதுங்கிறேன். அதாவது திரு பாபு முருகவேல் இன்றைக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை அந்த அணியிலிருந்து, அம்மா அணியிலிருந்து அமைச்சர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல உங்களால் சொல்ல முடியுமா இனி பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் இழுத்து மூடப்பட்டு விட்டதுன்ற இனி செய்திகள் வராம இருக்குமா? அதுக்கு உத்தரவாதம் உங்களால் தர முடியுமா? 12/7/2014 அன்றே மூடப்பட்டது. இனி பேச்சுவார்த்தைகள் வாய்ப்பே இல்லை. அம்மா அணியிலிருந்து யார் சொன்னாலும் அது அவங்களோட ஆசை தான். அவங்களோட ஆசை. புரட்சி தலைவி அம்மா அணியிலிருந்து இல்ல நான் கேட்பது வந்து அதிமுக அம்மா அணியிலிருந்து அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு சேர்ந்துருவோம் அப்படின்லாம் சொல்வதெல்லாம் அவங்க ஆசை தான். அது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய மனநிலையை சிதைப்பதற்குண்டான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள். திரு துரைக்கண்ணா அவர்கள் புதிய நிர்வாகிகள் பட்டியல்ல ஏன் வந்து நீங்க வரப்போகிற நாளுக்கு வந்து தலைமைச் செயலகத்துல வந்து அங்க தலைமை அலுவலகத்துல காவலர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தியதுன்னா எனக்கு பாதுகாப்பாக கூட இருக்கலாம்னு திரு தினகரன் சொல்கிறார். உண்மையில் அப்படிதான் இருக்கா? இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியலை நாளை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருவேளை முதல்வரே வாய் திறந்து இது பற்றி எல்லாம் எதிர்வினை ஆற்றுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல அமைதியா தான் இருப்பா? இல்ல, அது போன்ற நிகழ்வு சாத்தியமே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த அளவில் இந்த 4 ஆண்டுகளிலும் உட்கட்சி பிரச்சனையை பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கவே முடியாது. பேசவே போவதில்லை. அவர் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் என்கிற பொறுப்பிலே தலைமை கழகம் வந்து செல்லலாம், முதல்வர் என்ற முறையிலே அவர் கோட்டைக்கு வந்து செல்லலாம், முதல்வர் என்ற முறையிலே கூட்டங்கள் நடத்தி தமிழ்நாடு பூரா போகலாம். இந்த உட்கட்சி பிரச்சனையை அவர் பேசுவதற்கு சாத்தியமே இல்லை என்றுதான் தெரிகிறது. ஏன்னா பல முறை குழுக்கள் போட்டது, குழுக்கள் கலைக்கப்பட்டது, பல கேள்விகள் வருகிற பொழுது திரு ஜெயக்குமார் அவர்களையே முன்னிறுத்தி அவர் தான் அந்த பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்தார். ஒரு கூட்டம் முடிந்து வெளியில் வந்து ஒரு தன்னுடைய கருத்தாக அவர் வெளிப்பட்டிருந்தால் தலைமை நிலை செயலாளர் என்கிற முறையிலே, ஒரு முதல்வர் என்கிற முறையிலே இந்த அணி இணைப்பிற்கான முயற்சிகள் நடக்கிறது, என்னென்னார் பேசுகிறார்கள், இது சாத்தியம் என்கிற கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கலாம். அதே போல் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்க முடியுமா முடியாதா, திரு OPS அணி கொடுத்திருக்கிற அந்த 2 நிபந்தனைகளை ஏற்க முடியுமா முடியாது, அதில் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னுடைய கேள்வி, OPS அணியில ரொம்ப தெளிவாக நேற்று திரு பன்னீர்செல்வம் இது ஊழல் அரசுன்னு சொல்லிட்டார். என்னுடைய கேள்வி, தினகரன் அவர்களை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியலுக்கோ அல்லது தினகரன் அவர்கள் கட்சி பணி ஆற்றுவதற்கோ நாளை எதிர்வினை ஆற்றுவாரா இல்லையா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எதிர்வினை ஆற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றே சொல்கிறேன். என்னன்னா திரு தினகரன் அவர்களுடைய இந்த பேட்டியில திரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீதோ இந்த அரசு மீதோ எந்தவித குற்றச்சாட்டையும் சொல்லலை. இது வந்து ஒரு தண்டவாளத்தினுடைய 2 பாதைகள் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்படி என்றால் திரு பாபு முருகவேல் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு ஓரங்க நாடகம்ன்றதுதான் பாபு முருகவேல் சொன்னார். அது சரியா? அப்ப இல்ல இந்த மோதல் போல காட்சி அளிப்பது ஒரு காணல் நீர் இல்ல இல்ல, அது ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன என்பதை என்னால் அதை தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த நிலைப்பாடு கொஞ்ச நாட்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நாளையே வந்து இந்த புதிய நிர்வாகிகள் தொடர்பாக எல்லாம் முதலமைச்சர் எதிர்வினை ஆட்ட மாட்டார்ன்றதான் உங்களுடைய பார்வை. நிச்சயமா தம்பி சொன்னது மாதிரி நிச்சயமா பண்ண மாட்டாரு. இந்த புதிய பெரிய சில பிரச்சனைகளுக்கு மௌனம் மிகப்பெரிய தீர்வாக அமைந்துவிடும். கலைராஜன் எவ்வளவு நாள் என்னோட சேர நான் நாளை முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றுவாரா என்பது தெரியல, அவர் மௌனமாகத்தான் இருப்பார். ஆனால் நிச்சயம் நாளை அமைச்சர்கள் எதிர்வினை ஆற்றலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் அணி சார்ந்தே இந்த குழப்பம் நீடித்துக் கொண்டே இருக்க போகிறதா? இந்த புதிய நிர்வாகிகள் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? மிக தெளிவாக இந்த ஆட்சி சின்னம்மா அவர்கள் பிடித்து வைத்து உட்கார வைத்து விட்டு போன ஆட்சின்னு தெளிவாக சொல்லிட்டார் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் அவர்கள். அது மாதிரி இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டை கூட சொல்லவில்லை. அதுபோல் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எந்த சிறு வேலையிலும் நாங்கள் இறங்க மாட்டோம் என்று கூட அந்த வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தவில்லை.
நாங்கள் இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் நிச்சயமாக மிச்சம் இருக்கிற 3.5 ஆண்டுகள் நடக்கும். நாங்கள் அதற்கு பின்னாலே உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தலை மீண்டும் வெற்றி பெற்று வருவோம் என்று அடக்கமாக ஒட்டுமொத்தமாக தான் சொல்லியிருக்காரு ஒழிய ஒரு சிறிய கேப் கூட விடலை. ஒன்று பார்த்துங்க. அணிகள் இணைப்பு தானே அதை சாத்தியம் இல்லை, அணிகள் இணைப்பு தான் சாத்தியம் சொல்ல முடியாது. அவர்கள் அது வந்துங்க, அது வந்து ஒரு விஷயத்துல வந்து இணைப்பு சாத்தியங்கிறது. இப்போ அகிலேஷ் யாதவ் மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு ரெட்டைலை சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அவங்க கேட்ட சைக்கிள் சின்னம் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி வந்து இருந்திருந்தா ஆர்கே நாயர்லயே உங்களுக்கு கிடைச்சிருக்கணுமா? கிடைக்கல. இல்ல தேர்தல் ஆணையம் இல்லங்க. இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? இல்ல பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாருன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்காரு அவரு, பட்டு போன மரம் அதிமுக, ஒளிஞ்சு கருகி போன மரம் திமுக. நாங்க வந்து என்னன்னா அழிந்து கொண்டிருக்கிற போது, ஒரு இயக்கம் அழிந்து கொண்டிருக்கிற போது ஆதாயத்தை தான் நாங்கள் தேட விரும்புவோம் பாஜக ஓப்பனா சொல்றாரு அவரு. அதனால நான் அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லல. எங்களை கூறு போட்டு எங்களுக்குள்ள என்ன வாய்ப்பு இருக்கு, ஏதாச்சும் வளர முடியுமா, அவங்க உள்ள வந்து வந்துட முடியுமா நினைப்பது அவங்களுடைய தேர்தல் ஆணையத்துக்கும் திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையத்தை வந்து தேர்தல் சிபிஐயே அவங்க கண்ட்ரோல் பண்ணல. ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வருகிறேன். பல யூகங்கள் இதுவும் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணிகள் இணைப்பு இல்லாமல் இந்த அணியாக பிளவுபட்டு கொண்டிருக்கிற போது இலை கிடைப்பது, இரட்டை இலை கிடைப்பது சாத்தியம் இல்லாமல் போகலான்ற பாருங்க. இரட்டை இலை எங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு இங்க தேர்தல் கமிஷன்ல கோர்ட்டுக்கு போவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கிடைக்கும், நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. உண்மையான தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க வந்து இயக்கங்கள் இருக்கும் போது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், பிரிந்து வந்தார், எம்ஜிஆர் தூக்கி வீசிட்டாங்க. எம்ஜிஆர் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க? வரலாறு தெரிஞ்சு வந்த பக்கத்துல இருக்காங்க. இல்ல, நான் தேர்தல் ஆணையம் எம்ஜிஆர் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க? இல்ல, நான் தேர்தல் ஆணையத்தின் முடிவு திரு ராதாகிருஷ்ணன், தேர்தல் ஆணையம் ஏன்னா உதயசூரியன் கொடுக்கலையா? வாய்ப்பு இல்ல. இல்ல, கதவுகளை இழுத்து மூடிட்டாங்க. இரட்டை அலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாங்கள் நிற்க போகிறோம்னு தினகரன் அவர்கள் சொல்வதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குமா? இல்லை, தேர்தல் ஆணையம் இப்போதைய சூழ்நிலையில் வந்து முடிவெடுக்காத ஒரு நிலை தான் இருக்குது. என்றால் ரொம்ப குழப்பமான ஒரு நிலையில் இருக்குது. ஏனென்றால் 1.5 லட்சம் தொண்டர்கள் வந்து 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பம் தான் அவர்கள் வந்து ஓட் போட்டு தான் உங்களுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் என்றால் அது எப்படி ஒரு தேர்தல் ஆணையத்தினால அவ்வளோ அஃபிடவிட்டை வந்து பார்க்க முடியுங்கிறது இன்னும் தெரியல. அவங்க வந்து வேற ஏதோ டிபார்ட்மெண்ட் எல்லாம் இடம் வாங்கி அங்கெல்லாம் கொண்டு உங்களுடைய அஃபிடவிட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை வந்து பரிசோதனை செய்யற கூட இன்னும் தேர்தல் ஆணையத்தினால முடியாத ஒரு சூழ்நிலையில் 2019 2099 கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராது. அப்போ இப்போ இருக்கும் சூழ்நிலையில் வந்து தினகரனும் ஓபிஎஸும் இபிஎஸும் இணையாமல் அவங்களுக்கு வந்து சிம்பிள் திரும்பி வர போறதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக ஓபிஎஸ் வந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு வராம 9 மணிக்கு தகவல் வருது. அவர் அங்க நிச்சயமாக பத்திரிகையாளர்களை சந்திக்க போறாருன்றது தான் இதனுடைய இதுன்றது. பொதுவாக வாட்ஸ்அப்ல வைகோ வந்து இதே உதயசூரியனை கிளைம் பண்ணார், நாங்க தான் உண்மையான திமுக சொன்னாரு. ஆனா வைகோ தோத்து போயிட்டார்ல. இல்ல, என்ன சொல்றேன்னா, இதுல மாதிரி கட்சிகள் பிரிந்த போது சின்னங்கள் மீண்டும் கொடுக்கப்பட்ட வரலாறும் உண்டு. அதே மாதிரி சின்னங்கள் காங்கிரஸ் கிடைக்க போனா கிடைக்காம போனது வரலாறு உண்டு. மத்தியில இருக்க அரசாங்கம் உதயசூரியன் முடக்கப்படல. அதான் சொல்றேன், மத்தியில எந்த அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதான். துரைக்கண்ணன் அவர்களிடம் ரொம்ப முக்கியமாக திரு தினகரன் அவர்கள் ஒவ்வொரு முறை சொல்கிற போதும் நான் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு அதை முன்வைத்து தான் நகர்றார். அவருடைய பலமாக கருதுவதே அந்த பதவியை தான் கருதுகிறார். ஆனா பொதுச் செயலாளர் பதவியே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முடிவை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. இந்த இடத்தில் இவர் வலுவாக சொல்லக்கூடிய அந்த வாதம் துணை பொதுச் செயலாளர்ன்றது நாளை தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளால் மாற்றம் வருமா இல்லையா? அது இவருக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு வரலாம் இல்லையா? நிச்சயமாக தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகிறது என்பது இதுவரைக்கும் தெரியல. சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான அபிடவிட்டுகளை கொண்டு போய் 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. இவங்க 2 பேர் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி தான் இந்த அபிடவிட்டு எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாகவும் தீபா கொண்டு போய் அவங்க கொஞ்சம் ஒரு அபிடவிட்டை போட்டிருக்காங்க. என் கேள்வி சின்னம் யாருக்கு என்பதுல தயக்கம் இருக்கலாம். ஆனா பொதுச் செயலாளரில் விரைந்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா? நான் கேள்வி கேட்கிறேன். நிச்சயமாக இந்த ஒரு திரு ஓபிஎஸ் அணியினர் கொடுத்திருக்கிற அந்த வலுவான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவங்க ஒரு முடிவு எடுத்து திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்கிற பொழுது அவர் நியமித்த துணை பொதுச் செயலாளர் உட்பட எந்த பதவியுமே செல்லாது. அப்படி போகிற பொழுது இவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா என்பதை ஆணையம்தான் முடிவு செய்யணும். திரு கலைராஜன், சுருக்கமாக அந்த இடத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவியே கேள்விக்குறியாகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்கிறார்.
அந்த தருணத்தில் கட்சியையும் தன் வசப்படுத்தி விடுவார் என்ற பார்வையை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இல்ல அப்படியெல்லாம் நான் நினைக்கல. எங்களுக்கு இரட்டை இலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, இருக்கிறது. நான் பொதுச் செயலாளர் சரி, பொதுச் செயலாளர் எங்களுக்கு நிச்சயமாக நீக்க முடியாது. அதுக்கு மேலே நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். சரி. அதுக்கு வந்து ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் மேல மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்கு. எம்ஜிஆர் வந்து தூக்கி கருணாநிதி வெளியே வீசினாரு. எம்ஜிஆர் நிறைய பேர் வரல, நிர்வாகிகள் யாரும் வரல, ஆனா மக்கள் சந்திச்சாரு, மக்கள் போட்டாங்க. அதே மாதிரி ஜானகி வந்தப்ப அம்மா பின்னாடி கூட்டம்ல மக்கள் வந்து அம்மாவை அங்கீகரிச்சாங்க. அதே மாதிரி இப்ப என்னன்னா போலீஸ் இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் போட்டுருக்கீங்க, அதை நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதுல. ஏன்னா இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர், அந்த இடத்துக்கு நான் தான் மாவட்ட செயலாளர். என்னிட்டே போலீஸ் நான் கேட்டப்ப நான் சொன்னேன், ஏன் இப்படி போட்டு கேட்டுறீங்க, தொந்தரவு பண்றீங்க, என்ன துணை பொதுச் செயலாளர் வர்றாரு, நாங்க போறேன், இப்ப என்ன தடுத்துட முடியுமா யாரும் போறதுக்கு? துணை பொதுச் செயலாளர் வர்றவங்களை யாரும் தடுக்க முடியுமா? எதுக்காக நீங்க போலீஸ்? இல்ல இது பாதுகாப்பு நடக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க தலைமை கழகத்துல கூடி பேசியது வந்து அவர் பாதுகாப்பு கொடுப்பது பத்தி பேசியிருக்கீங்க. இல்ல அப்படி பேசவே இல்லை, அப்படியே பேசவே இல்லை. அந்த கூட்டத்தில் இல்ல நானே இந்த கூட்டத்தில் இருந்தேன். அந்த கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா எப்படி கொண்டாடுறது தான். இவங்க தேவையில்லாம இவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமோங்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி சொன்னாங்க. ரெண்டாவது வந்து சுருக்கமா மூணாவது வந்து இவர் தம்பி சொன்னார், முருகவேலு, பாபு முருகவேலு தடித்த வார்த்தை யூஸ் பண்ணாரு. தினகரன் எங்களுக்கு ஒரு பொருட்டாக நினைக்கல, தினகரன் உறுப்பினரே கிடையாதுனாரு. முதல்ல தம்பியே உறுப்பினர் இல்ல. ஆமா, இவரே உறுப்பினர் இல்லைங்கிறப்ப இவரே இங்க பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதிமுக நம்ம அணின்னு புரட்சி தலைவர் அணின்னு இவர் பேசுறாரு. நான் அவர் மேல குற்றம் தனிப்பட்ட மேல குற்றம் சொல்லல. அப்படி எடுத்து பேசக்கூடாது யாரையுமே. ஏன்னா வந்து அவர் அணியை ரெப்ரசன்ட் பண்ணாலும் ஒரு பொலிட்டீஷியன்ங்கிறப்ப இவர் தேமுதிக ஒரு எம்எல்ஏ இருந்து வந்தவர். அதனால நான் அவருக்கு அன்பு கட்டளையா சொல்ல, ஓபிஎஸ்ஸின் குரல் தான் பாபு முருகவேலின் குரல் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் குரல் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் இன்னைக்கு கேட்டிருக்க, நேத்து வந்து அன்னைக்கு கதவு மூடியாச்சுன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட யாரும் எங்கள்கிட்ட பேசவே இல்லைங்கிறாரு. அப்படின்னா இஸ் எக்ஸ்பெக்டிங் அண்ணனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. நான் லீகலான ஆஸ்பெக்ட்ல தான் நான் சொன்னது. நான் அதாவது அவருக்கு இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராகவே இல்லை. உறுப்பினராக இருக்கின்ற போது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏடிஎம்கேல உறுப்பினராக இருந்து 5 வருஷம் கழிச்சு தான் பெரிய பதவிகளே வர முடியும்னு சொல்றாங்க. உறுப்பினராக நியமிக்கப்பட்ட 5வது நிமிடத்திலே துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்படுகிறார். அவரே சொல்றாரு, நான் துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளரே நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான். தேர்தல் ஆணையத்திலே 2 மாசத்துக்கு முன்னாடி இவிஎம் மிஷின் சம்பந்தமா அனைத்து கட்சிகளுக்கும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அதுல அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையிலே அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் வேக்கன்ட் அப்படின்னு அனுப்புறாங்க. புரட்சி தலைவி அம்மா அணிக்கு அண்ணன் மதுசூதனன் அவர்களுக்கும், அம்மா அணிக்கு மண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அனுப்புறாங்க. திரு தினகரன் அவர்களுக்கு இன்னொரு அணிகள் தொடர்பா நம்ம இன்னும் பேசிட்டே இருக்க போகிறோம். புரட்சி தலைவி அம்மாவே கடைசி வரை நியமன பொதுச் செயலாளர். நம்ம தொடர்ந்து பேசலாம். அணிகள் இணைப்பு, அணிகள் தொடர்பாக நம்ம இன்னும் பல தலைப்புகள் எடுத்து வாதிக்க போகிறோம். பேசுவோம். நால்வருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு முருகமாறன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.